உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இயேசு வழி இறை நம்பிக்கை என்னும் ஒரு உண்மையை அல்லது வாழ்க்கையை பற்றி நான் உங்களோடு பேசிக் கொண்டு வருகிறேன். இயேசுவுக்கு மதம் இல்லை, இயேசு எந்த மதத்தையும் நிறுவ வரவில்லை. அதே சமயத்துல தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையில நிரந்தரமாக கடவுளோடு கூட வாழும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, ஒரு பயனுள்ள வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இயேசுவை தவிர வேறு வழியே இல்லை. உட்கார்ந்து பேசுவோம், உண்மையை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வாங்க போலாம். இதுவரைக்கும் அந்த இயேசு வழி இறை நம்பிக்கை என்ற அந்த ஒரு வாழ்க்கையினுடைய பேர் உண்மையை 3 பகுதிகளாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. அதாவது ஆன்மீக பகுதி, அறிவு சார்ந்த பகுதி, வரலாற்று பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியில நாம கண்டிப்பா அதை பார்க்க வேண்டும். சரிங்களா? இது வெறும்னே ஆன்மீகம் மட்டும் கிடையாது, அல்லது ஆவிக்குரிய தன்மை மட்டுமல்ல, அதோடு கூட அறிவு சார்ந்த ஒரு பகுதி, சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இயேசு வழி இறை நம்பிக்கை என்பது நம்முடைய பகுத்தறிவை அதை பயன்படுத்தும் ஒரு வாழ்க்கை. சரிங்களா? முட்டாள்தனமான, குருட்டுத்தனமான, சரிங்களா, ஒரு எந்த விதமான ஒரு அர்த்தமில்லாத மூட நம்பிக்கையான வாழ்க்கை கிடையாது. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கொடுக்கல. ஆகவே அறிவுபூர்வமான வாழ்க்கை, அதுதான் நம்ம பேசி கொண்டு வந்தேன் போன மாதம். அதுல கடைசியில வேதத்தின் படி நடப்பது என்றால் இயேசுவின் வழியில் நடப்பது. சரிங்களா? வேதத்தின் படி நடக்கிறது நிறைய பேர் புரட்டி படிச்சுட்டு என்னடா எதை பார்க்கறது, எதை விடுறது, ஒரே தெளிவான ஒரே விளக்கம், இயேசுவின் வழியில் நடப்பதுதான் வேதத்தின் படி நடப்பது ஆகும். அல்லது வேதத்தின் படி நடப்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், அதனுடைய பொருள் என்னவென்றால் இயேசுவின் வழியில் நடப்பது. ஏன்னா அவர் தான் வாழ்ந்து காட்டினார். சரிங்களா? வாழ வழி காட்டும் வாழ்ந்து காட்டிய கடவுள். இன்னொரு சொல்லட்டுங்களா? வாழ வழி காட்டும் வாழ்ந்து காட்டிய கடவுள். சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் இயேசு கிறிஸ்து ஏதோ சொல்லிட்டு போறாரு, விடுப்பா நான் பைபிளை படிச்சுட்டு இதை பண்றேன் அதை பண்றேன், இல்ல. அது முழுக்க ஒரு அறியாமை, முழுக்க ஒரு போலித்தன்மை, முழுக்க ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு தோல்வியையும் அதுல நம்மளை கொண்டு போய், அல்லது ஒரு கள்ளத்தனம் இல்லைங்களா, தீமையான காரியத்துல போய் விழுந்து. தயவுசெய்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. பைபிள் ஒழுங்கா படிக்க வேண்டும். பைபிளை பத்தி கூட சொல்லியிருந்தா பின்னாடி பார்ப்போம். அல்லது பைபிளுடைய அந்த வரலாறு, எப்படி கடவுள் அந்த வார்த்தையை நமக்கு இன்னும் காப்பாற்றி வைத்திருக்கிறார். கடவுள் தான் எத்தனை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாவது மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு பைபிள் மிக சிறந்த ஒரு அருமையான ஒரு மீடியா, அல்லது ஒரு மீடியம், அல்லது ஒரு வழி வாய்ப்பாக கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. அப்ப பைபிள் படிப்போம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் என்னங்க? இயேசுவின் வழியிலே நான் நடக்க வேண்டும். ஏன் அதை நம்ம அவ்வளவு ஆணித்தரமா சொல்லுறோம்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும், சரிங்களா, 39 புத்தகங்கள், அதனுடைய மையமாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? ஆதியாகமம் தெரிந்து யாத்திராகமத்திலையும் எல்லாத்திலும் இயேசு கிறிஸ்து தான் உள்ள இருக்கார். அவருடைய செய்தியே இயேசு கிறிஸ்து. இயேசு அல்லது உலகத்தினுடைய மீட்பர், உலகத்திற்கான பாவ மன்னிப்பை தரக்கூடிய ஒரு பரிகார பலியாக இருக்கக்கூடிய கடவுளுடைய ஒரு அவதாரம். கடவுள் வருகிறார். ஒவ்வொரு புத்தகத்திலும் தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், எல்லாவற்றிலுமே பாத்தீங்கன்னா கடவுள் மாற்றுகிறார். இந்த உலகத்தை சீர்படுத்த போகிறார். இந்த உலகத்திற்கு நீதியை தரப்போகிறார். எல்லாமே உலகத்துல காணப்பட்ட அசுத்தங்கள், தீமைகள் இல்லைங்களா, அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போறாங்க? மாற்றப் போகிறார். அது சரி செய்ய போகிறார். இதுதான் உங்களுக்கு தீர்க்கதரிசன உரைகளுடைய புத்தகங்களுடைய ஒரு அர்த்தத்தை நாம பார்க்க முடிகிறதுங்க. எப்படி செய்ய போறாருங்க? எந்த மனிதனையும் கொண்டு செய்ய முடியாதுங்க. கடவுளே மனிதனாக வருகிறார். சோ இதுதான் இந்த கடவுளே மனிதனாக வந்து இந்த பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க போகின்ற அந்த செய்தியை தான் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அதை முடித்து விட்ட செய்தியை நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப புரியுதுங்களா? அப்போ அதனாலதான் நம்ம சொல்றோம், வேதத்தை படித்து வேதத்தின்படி நடப்பது என்றால் இயேசுவின் வழியிலே நடப்பது. ரைட், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.